2026 எப்படி இருக்கும்? நிச்சயமாக நல்லா தான் இருக்கும். ஆனால் 12 மாதங்களும் 12 விதமான அனுபவங்களாக இருக்கும். மீண்டும் குரு உங்களுக்கு அதிச்சாரமாக மறுபடியும் உங்களுக்கு 2026 சிம்மத்துக்கு போகிறார். சிம்மத்துக்கு போயிட்டு சிம்மத்தில் இருந்து வழி நடத்த போகிறார். இந்த காலகட்டத்தில் தான் ஏப்ரல் மாதம் நமக்கு எலெக்ஷன். மூத்த தலைவர்கள் பயணத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் மக்கள் எல்லாம் தேர்ந்தெடுக்க போகும் புதிய முகம், புதிய தலைவர் ஒருத்தர் வரப்போகிறார். பொதுவாகவே ஒரு கட்சிக்கு பார்க்கும்போது கட்சிக்குன்னு ஒரு ஜோதிடம் இருக்குது. அந்த தலைவருக்குன்னு இப்போ திராவிட முன்னேற்ற கழகம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் ஜாதகம் பார்க்குறோம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்குன்னு ஒரு ஜாதகம் இருக்குது. இப்போது நம்ம ஒரு நடிகர் ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு பயணத்தில் பிரச்சனைகள் ஆயிடுச்சு. கிருத்திகை அன்னைக்கு அவர் வழிநடைப்பட்டார். தொழிலும் சரி, வியாபாரமும் சரி நல்லா தான் இருக்கும் 2026. அதே நேரத்தில் நீரினாலும் நெருப்பினாலும் இயற்கை அழிவுகளாலும் இந்த ஏப்ரல் மாதத்தில் கடும் வெப்பம் இருக்கும், வறட்சியும் இருக்கும், நீர் பஞ்சம் வரத்தான் செய்யும்.